knowledge without wisdom is as dangerous as an automobile without steering wheel or brakes. எந்த ஒரு வாகனம் ஓட்டுகின்றதான சக்கரமோ அல்லது தடுக்கின்றதான தடையோ இல்லாமல் ஓடுகின்றதோ அப்படிப்பட்டதுதான் ஞானம் இல்லாத அறிவும். That's the problem of our young people. அதுதான் இன்றைய இளைஞருடைய பிரச்சனை. Knowledge is simply picking up, galloping in the jet speed. அறிவு வெடித்து சிதறுகிறது, அது விமான வேகத்திலே உயர்ந்து எழும்புகிறது. But it is knowledge without wisdom. ஆனால் இந்த அறிவெல்லாம் வெறும் ஏட்டுச் சுரைக்காய் தான். But in order to be firm and fruitful in youth ministry, it is necessary that we get properly founded on the biblical basis for youth ministry. ஆனால் இந்த இளைஞர் அருட்பணியிலே உறுதியாகவும் கனி நிறைந்தும் காணப்பட வேண்டுமானால் இளைஞர் அருட்பணிக்கான வேத அடிப்படையை நாம் தெரிந்து கொள்வது மிக முக்கியமானது. If a question is asked to someone who is doing some youth work, why are you in the youth ministry? The common and the most usual answer is that God has called me to work among young people. இளைஞர் அருட்பணி செய்கின்ற யாரையாவது பார்த்து நீங்கள் ஏன் இவ்வாறு வாலிபர் ஊழியம் செய்கின்றீர்கள் என்று கேட்டால் பொதுவாக வரக்கூடியதான ஒரு பதில் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றார் என்பதாகும். But in order to be firm and fruitful in youth ministry, it is necessary that we get properly founded on the biblical basis for youth ministry. ஆனால் இந்த இளைஞர் அருட்பணியிலே உறுதியாகவும் கனி நிறைந்தும் காணப்பட வேண்டுமானால் இளைஞர் அருட்பணிக்கான வேத அடிப்படையை நாம் தெரிந்து கொள்வது மிக முக்கியமானது. In the Old Testament, God used several young people alongside the old people. மூப்பர்களுக்கு இணையாக பல்வேறு இளைஞர்களை பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் நெடுகவே பயன்படுத்தி வந்தார். One example could be Joseph. ஒரு எடுத்துக்காட்டு யோசேப்பு. And other could be obviously Moses. மற்றொன்று மோசே. And another could be that young man Joshua. இன்னொரு எடுத்துக்காட்டு இளைஞன் யோசுவா. Or there were several kings like Josiah and David who became kings when they were pretty young. யோசியா, தாவீது போன்றதான இஸ்ரவேலின் அரசர்கள் இளம் வயதிலே அரசனானதை நாம் மறந்துவிட முடியாது. And even during the times of captivity, God used young people like Daniel and company. அதனைத் தொடர்ந்து தானியேல் அவருடைய நண்பர்கள் போன்ற இளைஞர்களை தேவன் பயன்படுத்தினார். Not only young men, God used young women also like Ruth. இளைஞர்களை மட்டுமல்ல நங்கையர்களான ரூத் போன்றவர்களையும் தேவன் பயன்படுத்தினார். The list is a very long one and is a very encouraging one. இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது, இது நம்மை ஊக்கப்படுத்துகின்றது. So in the Old Testament, God used several young people alongside the old people. மூப்பர்களுக்கு இணையாக अनेक இளைஞர்களை பழைய ஏற்பாட்டிலே தேவன் விதமாய் பயன்படுத்தினார். But in the New Testament, God predominantly uses young people. ஆனால் புதிய ஏற்பாட்டு யுகத்திலே இளைஞர்களையே தேவன் முக்கியமாக பயன்படுத்துகின்றார். And it shall come to pass in the last days, says God, that I will pour out my spirit upon all flesh. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். And you see who comes to the front line to immediately enact the drama. இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் தானே முதல் முன்னணிக்கு வருகின்றதான மக்கள் யார்? It is not you and your sons, but the very first actor is your sons and your daughters. நீங்களும் உங்கள் குமாரரும் என்று குறிப்பிடப்படவில்லை, அங்கே முந்தி அடித்துக் கொண்டு வருவது உங்கள் குமாரர் தான். Now that is not just by mistake and it's not a slip of the tongue. இது ஏதோ யதார்த்தமாக அல்லது உதடு தவறி எழுதப்பட்ட காரியம் அல்ல. This is divine plan. இது தெய்வீக ஆதீனம். It is not that in this new dispensation God primarily uses young people to accomplish his purposes. ஆகவே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது வாலிபரை மையமாக முதன்மையாக கொண்டே இந்த பெந்தேகோஸ்தே யுகம் மலருகிறது என்பது நமக்கு தெளிவாகிறது. Here we meet the resurrected Redeemer confronting Peter. இங்கே உயிர்த்தெழுந்த மீட்பர் பேதுருவை சந்திக்கின்றதான ஒரு மாட்சிமையான காட்சியை பார்க்கிறோம். And he asked Peter 3 questions or the same questions he asked thrice. 3 முறை ஒரே கேள்வியை மீண்டுமாய் அருள்நாதர் பேதுருவிடம் வினவுகின்றார். Do you love me?
என்னை நேசிக்கிறாயா? Do you love me? என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? Do you love me? என்னை நேசிக்கிறாயா? But did you see some difference in these three questions? ஆனால் இந்த மூன்று கேள்விகளிலும் வரக்கூடிய சிறு வேறுபாட்டை நீங்கள் கவனித்தீர்களா? Only in the first question he asked, do you love me more than all this? இவர்கள் எல்லாரை விட என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா என்று அவர் முதல் முறை கேட்கின்றார். Only in the first question. முதல் கேள்வியில் மட்டும் தான் அப்படி வருகிறது. In the second question it is simply, do you love me? இரண்டாவது கேள்வி நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? Third question also, do you love me? மூன்றாவது கேள்வியும் வெறுமனே நீ என்னை நேசிக்கிறாயா? What is the reason? என்ன காரணம்? In the first question he says, he asks, do you love me more than all this? இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று அவர் முதல் முறை கேட்டதற்கான காரணம் என்ன? And what was Jesus' answer to it? அதற்கு இயேசுவினுடைய பதில்தான் என்ன? Feed my lambs. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. And for the second question answer it was, feed my sheep. இரண்டாவது கேள்விக்கான பதில் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. And for the answer of the third question it is, feed my sheep. மூன்றாவது கேள்விக்கான பதிலும் கூட என் ஆடுகளை மேய்ப்பாயாக. So for the second question it was, feed my sheep, that is adults. And for third question is, feed my sheep, that is adults. Only for the first question it was, feed my lambs, that was young people. And only for that the question was, do you love me more than all this? இரண்டாவது மூன்றாவது முறை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களில் ஆடுகள் என்று ஆண்டவர் பதில் சொல்வதிலிருந்து அது முதியவர்களை குறிக்கின்றது என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஆனால் முதல் முறை கேட்கும் பொழுதுதான் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று அவர் கூறுகின்றார். அது இளையவர்களை குறிப்பிடுகின்றது. இந்த இளைஞர்களை பணி செய்கின்றதான காரியத்தில் தான் அவர் இவர்கள் எல்லாரை விட என்னிடத்தில் அன்பாயா இருக்கிறாயா என்று அவர் குறிப்பிட்டு கேட்கின்றார். So what is the meaning? அதனுடைய பொருள் என்ன? There can be no half-heartedness when you are working among young people. இளைஞர் மத்தியிலே அருட்பணி ஆற்றும் பொழுது உங்களுடைய இதயம் முழுமையாக அர்ப்பணிப்பட்டிருக்க வேண்டும். There can be no half-hearted devotion when you are engaged in youth ministry. வாலிபர் ஊழியத்திலே நீங்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது அரைகுறை மனது காணப்படக்கூடாது. Knowledge without wisdom. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் ஞானம் இல்லாத அறிவு. That's the problem of our young people. அதுதான் இன்றைய இளைஞருடைய பிரச்சனை. Knowledge is simply picking up, galloping in the jet speed. அறிவு வெடித்து சிதறுகிறது, அது விமான வேகத்திலே உயர்ந்து எழும்புகிறது. But it is knowledge without wisdom. ஆனால் இந்த அறிவெல்லாம் வெறும் ஏட்டுச் சுரைக்காய் தான். In other words, their experience is not in proportion to the knowledge they acquire. சரியாக சொல்ல வேண்டுமானால் அவர்களுடைய ஏட்டு அறிவுக்கு ஏற்ற பட்டறிவு அவர்களுக்கு இல்லை. So there is an incompatibility. அவைகளுக்கு இடையே ஒரு பொருத்தமற்ற சமநிலை காணப்படுகிறது. You young people, you should understand it. Only then you can sympathize with the young people. இளைஞர்களாகிய நீங்கள் இதனை சரியாக உணர்ந்து கொண்டால்தான் இந்த இளைய தலைமுறையினருக்காக நீங்கள் பரிதபிக்க So முடியும். knowledge explosion has actually put these young people in a great struggle. இந்த அறிவின் அபிவிருத்தி ஒருவிதத்திலே இவர்களை எல்லாம் ஒரு கலக்கத்திற்குள்ளே தள்ளிவிட்டது. Their experience is not able to catch up or match up with the knowledge that is exploding in their brain cells. இந்த இளைஞருக்கு இருக்கக்கூடியதான அனுபவம் அவர்களுக்கு கிட்டுகின்றதான அறிவுக்கு ஏற்றதோடு போட்டி போட முடியவில்லை. That is why King David prayed for his wise son but inexperienced son. ஆகவே தான் அரசனாகிய தாவீது தன்னுடைய அரசகுமாரனாகிய சாலமோனுக்காக ஜெபிக்கும் பொழுது அவனுடைய ஞானத்திற்காக மட்டுமல்ல அவனுடைய அனுபவத்திற்காக ஜெபித்தார். Knowledge without wisdom is as dangerous as an automobile without steering wheel or brakes. எந்த ஒரு வாகனம் ஓட்டுகின்றதான சக்கரமோ அல்லது தடுக்கின்றதான தடையோ இல்லாமல் ஓடுகின்றதோ அப்படிப்பட்டதுதான் ஞானம் இல்லாத அறிவும். Now I want you to just inhale this truth. இந்த உண்மையை உங்களுடைய மனதிலே பசுமரத்தாணியாக நீங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆணி அறைய வேண்டும் என்று நான் Only விரும்புகிறேன். then you can properly relate to young people. அப்படி நீங்கள் உணரும் பொழுது மட்டுமே இந்த காரியத்தை நீங்கள் இளைஞர்களோடு நீங்கள் சரியான விதத்திலே பகிர்ந்து கொள்ள முடியும். Rebellion. முரட்டாட்டம். Do you know that it is very specifically predicted for the end time? கடைசி நாட்களுக்கான அடையாளங்களை குறித்து சொல்லும் பொழுது இது மிகவும் குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா?
Turn with me to 2 Timothy, again to the young person, and look at the 3rd chapter. இளைஞன் தீமோத்தேயுக்கு எழுதப்பட்டதான இரண்டாவது நிருபம் அங்கே 3வது அத்தியாயத்திலே கவனியுங்கள். Look at the first words. முதலாவது வசனம். Know this. அறிவாயாக. Now, this is something we need to know. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை இது. Because Timothy was a youth worker. தீமோத்தேயு ஒரு வாலிபர் ஊழியனாக இருந்தான். So here the senior man says, know this. Since this is something we should never forget. அப்படிப்பட்ட இளைஞனுக்கு ஒரு முதிய அப்போஸ்தலன் அறிவாயாக என்று உணர்த்தி கூறுகின்றார். And perilous times will come. கொடிய காலங்கள் வரும். Another translation is times of stress or times of tension. இழுபறியான காலம் அல்லது நெருக்கடியான காலம் வரும் என்று மற்றொரு மொழிபெயர்ப்பு கூறுகின்றது. One of the middle things that he says in that list is disobedient to parents. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் என்று 2ஆம் வசனத்தின் மையத்திலே வருகிறது. I'm sure there are several of you parents sitting here. இங்கே अनेக பெற்றோர் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். Can you say that your children obey you as you obeyed your parents? நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த வண்ணம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படுகின்றார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? Some of you can say so, but many of you I know cannot say so. உங்களிலே சிலர் அப்படி கூற முடியும், பலர் சொல்ல முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். And things are going from bad to worse, and the worst is yet to be. மோசத்திலிருந்து படுமோச நிலைக்கு இன்றைக்கு காரியங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் பரிதாபமான நிலை வர இருக்கின்றது. In order that we may be warned against that situation, God, when he with his own finger wrote the 10 commandments on the tablets of stone which Moses had prepared, 1, 2, 3, 4, when he was writing down the 10 commandments, only for one commandment he put a promise right over there. இப்படிப்பட்ட நிர்பந்தமான காலங்கள் வரும் என்று ஆண்டவர் தன்னுடைய முன் அறிவிலே அறிந்திருந்தபடியால் தானே மோசே உண்டாக்கின கற்பலகைகளிலே தன்னுடைய சொந்த விரலை கொண்டு ஆண்டவர் 1, 2, 3, 4 என 10 கற்பனைகளை எழுதிய பொழுது 5வது கற்பனைக்கு வந்த மாத்திரத்திலே அந்த கற்பனையை ஒரு வாக்கு தத்தத்தோடு பிணைத்து குறிப்பிட்டார். There is no need to put suddenly one promise. If you put promises for 2 or 3 commandments, it is understandable. 10 கற்பனைகளிலே 2, 3 கற்பனைகளோடு வாக்கு தத்தங்களை அங்கும் இங்கும் இணைத்து சொல்லி இருந்தால் நாம் அதனை சரி என்று ஒத்துக்கொள்ளலாம். And when you write down the commandments, you don't write about a promise. பொதுவாக கற்பனைகளை வரிசைப்படுத்தும் பொழுது அதனுள்ளே வாக்கு தத்தத்தை உட்புகுத்துவது ஒரு முறை அல்ல. You can either give the promise at the introduction or at the conclusion, not you induct it in the middle of it. கற்பனைகளின் ஆரம்பத்திலோ அல்லது முடிவிலோ இந்த வாக்கு தத்தங்களை சொல்லுவது ஒருவேளை பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் இடையிலே அதனை நுழைப்பது எந்த விதத்திலே சரி? We are talking a very serious matter. I want you to understand the seriousness of it. I am bringing the seriousness of this ministry from the pages of the Holy Bible. அருமையானவர்களே, நாம் மிகவும் கருகலான ஒரு உண்மையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பரிசுத்த வேத எழுத்துக்களின் அடிப்படையிலிருந்து இந்த முக்கியமான பிரச்சனையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றேன். That's not my invention. இது என்னுடைய கண்டுபிடிப்பு அல்ல. When Paul was writing to the Ephesian church, you know what he said? Children, obey your parents. This is the first and the only commandment with promise. பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது இதனை குறிப்பிடுகின்றார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம், இது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. Now there it is not said first commandment, that is actually the 5th commandment. 10 கற்பனைகளுடைய வரிசையிலே அது 5வதாகத்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. Then why does he say first commandment with promise? ஆனால் இங்கே பவுல் குறிப்பிடும் பொழுது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்று ஏன் குறிப்பிடுகின்றார்? No other commandment in the 10 commandments with promise. So in other words, the right translation will be the only commandment with promise. 10 கற்பனைகளிலே வேறு எந்த கற்பனையோடும் வாக்குத்தத்தம் இணைத்து சொல்லப்படவில்லை. இது ஒன்றுதான் வாக்கோடு இணைந்து வருகின்றது. ஆகவே தான் இதனை வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் ஒரே கற்பனை. That is why the Old Testament ends with the word curse. ஆகவேதான் பழைய ஏற்பாடு சாபம் என்கிற வார்த்தையோடு முடிவடைகிறது. Did you ever notice New Testament ends with the word grace, but Old Testament ends with the word curse? நீங்கள் இதனை கவனித்திருக்கிறீர்களா?
புதிய ஏற்பாடு முடிவடையும் பொழுது கிருபையோடு நிறைவடைகிறது. ஆனால் பழைய ஏற்பாடோ முடிவடையும் பொழுது சாபத்தோடு நிறைவடைகிறது. What is that curse about? இந்த சாபம் எதனை குறித்த சாபம்? Turn with me to Malachi 4th chapter. Look at the 5th and the 6th verses. மல்கியா 4வது அத்தியாயம் 5-6 வசனங்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Behold, I send you Elijah the prophet before the coming of the great and dreadful day of the Lord. And what will he do? He will turn the hearts of the fathers to the children and the hearts of the children to their fathers, lest I come and strike the earth with a curse. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரவுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கனை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். Now intelligent minds can understand what I am trying to arrive at. அறிவுள்ள மனம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை யூகிக்க முடியும். 10 commandments, only one commandment with promise. And last day, there is only one reason why God will strike the earth with a curse, unless parents and children come to proper terms with one another. 10 கற்பனைகளிலே ஒரே ஒரு கற்பனை தான் வாக்குத்தத்தத்தோடு இணைந்தது. இந்த உலகத்தினுடைய கடைசியிலே தேவன் இந்த பூமியை சாபத்திற்கு உட்படுத்த போகின்றார். அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் தகப்பன்மாருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே காணப்படுகின்றதான முரட்டாட்டம்.